உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சுபிக்ஷா டிவி. இந்த சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நவ கிரகங்களில் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் ஜூலை மாதத்தில் நடக்கவிருக்கிறது. இந்த பெயர்ச்சிகள் மூலியமாக கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னதாக நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வரீங்க. நான் உங்களுக்கோசரம் அந்த வீடியோக்களை கணித்து திட்டமிட்டு அந்த வீடியோக்களை நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது ஒரு மறதியில் கூட நீங்கள் போயிருக்கலாம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் இன்னும் நல்லா இருக்கும். அப்போ இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி எப்ப நடக்குதுன்னா, செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு ஜூலை 13ஆம் தேதி பயிற்சி ஆறாங்க. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 7ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். இது போக சூரிய பகவானுடைய பயிற்சி ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு, கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஜூலை 19ஆம் தேதி புதன் பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப இந்த பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கிறோம். கும்பராசி இப்போ ஜென்ம சனியில் இருக்கிறீங்க. அது போக அந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமா இருக்கிறார். இந்த வக்ர காலத்தில் நீங்க மூச்சு விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வக்ர காலத்துல கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ், 7 சனியினால கொஞ்சம் ரிலாக்ஸ். இது ஃபர்ஸ்ட் சுத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க படிப்புல பிரச்சனை, அவங்க நண்பர்களால் பிரச்சனை, அவங்களுடைய திருமணத்துல பிரச்சனை, இது எல்லாமே நடக்கும். 2ஆம் சுத்துல இருக்கிறவங்களுக்கு இது அவ்வளவுக்கா பிரச்சனைகள் கொடுக்காது. அப்ப அந்த 7 சனியில இருந்தும் நான் குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்ட, நண்பர்களால் பாதிக்கப்பட்ட, எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வேலை கிடைக்காம போச்சு, நான் வேலைக்கு அப்ளை பண்ணியுமே எனக்கு கிடைக்கல, நான் செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ்ல நம்பிக்கையோடு தைரியமாக எங்க அப்பாவிட்ட பேசி கடனை முதல்ல வாங்கி கடன் பட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நான் செஞ்சேன், அந்த பிஸ்னஸ்மே திருப்தி இல்லை. இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்றது, நான் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கண்டிப்பாக பிறக்கும். நீங்கள் இழந்ததை மீண்டும் திரும்ப அடைவீர்கள் அப்படிங்கிறதா நான் ஆணித்தரமா சொல்றேன். இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சனி பகவான் உங்களை எந்த அளவுக்கு கெடுத்தாரோ அதே சனி பகவானால நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. நீங்க தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது சரி, அந்த கும்பராசி ஆப்பட்டது 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது என்ன, முயற்சி ஸ்தானம், நம்மளுடைய வீரிய விஜயஸ்தானம். நாம் ஒரு காரியத்தை எடுக்கிறோம்னா அந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கிறோம் அப்படிங்கிறதா அந்த முயற்சி ஸ்தானத்துக்குரிய கிரகத்தினுடைய வேலை. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. எப்படி போயிருக்கிறாங்க, குரு மங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் குரு இணையறாங்க. அப்ப இதனால கும்பராசிக்காரங்களுக்கு அந்த குருமங்கள யோகம் 4ஆம் இடத்துல நடக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது என்ன, ஒரு சொத்து சம்பந்தப்பட்டது, ஒரு பூமி சம்பந்தப்பட்டது, ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது. இதற்கு முன்னாண்ட உங்களுடைய வண்டியோ உங்களுடைய காரோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஒரு ஸ்டேஷன்ல இருக்கலாம், அந்த வண்டி அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், இல்ல இப்ப அந்த வண்டி சிக்கல்ல மாட்டிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம்.
அது தீரக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுக்கு வண்டியோ ஏதாவது பார்க்கணும், உங்களுடைய வாகனம் ஒரு ஒரு பிரச்சனையில மாட்டிருச்சு, அந்த பிரச்சனை இப்போ ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம். இது போக நீங்க சொத்து வாங்கலாம். சொத்துன்னா இப்போ வீடு வாங்கலாம், வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கலாம், இல்லை ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம். இந்த பீரியட்ல நம்ம ஏதாவது கடனாளி ஆயிரும். நீங்க அப்போ ஒரு சொத்து வாங்கி பாதி காசு கட்டிட்டு மீதி காசுக்கு லோன் போட்டுக்கலாம், இல்லை கடன் வாங்கி செய்யலாம். இப்படி செய்வதால் நீங்கள் 7 சனிலிருந்து தப்பிப்பீங்க. அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. இது போக உங்களுடைய 4ஆம் இடம் என்பது அம்மாவுடைய வழி, அம்மாவுடைய ஸ்தானம். அப்ப அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து, அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து 2 பேரும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அம்மாவுடைய வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். இந்த 7 சனியின் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும், வேற்றுமைகள் அதிகமாக இருந்தாலும், ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாலும், இந்த குருவும் செவ்வாயும் குருமங்களை யோகத்தோடு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். 2வது பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் ஆப்பட்டது தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், இதை குறிப்பிடுவதுதான் அந்த 12ஆம் இடம். அப்ப அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த தாம்பத்திய வாழ்க்கை, அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியாமல் மனசங்கடங்கள், மனசலிப்பு, மனசுல குழப்பத்தோட பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரிஞ்சு போக மாட்டீங்க. அப்ப இந்த குடும்பத்துல ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். இதுவுமே ஒரு 3வது மனுஷனுடைய சப்போர்ட்ல, இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க மூலியமாக பஞ்சாயத்து பண்ணியோ ஏதாவது ரூபத்துல அவங்களுடைய அட்வைஸ்னாலேயோ உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் ஆப்பட்டது தனது 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்ப கலஸ்தரக்காரகன் ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கணும். கலஸ்தரக்காரகனே அவர் தான். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கும், ஒரு பங்களா கட்டுறது, ஒரு சொகுசான கார் வாங்குறது, ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வது, இதற்கு எல்லாமே சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அந்த சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி சந்தோஷம் நல்லா இருக்கும். ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்வீங்க. எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ ட்ரிப்பு போவீங்க, குடும்பத்தோட போவீங்க. குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப பல நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு ஏதோ நம்ம வெளியில வந்திருக்கிறோம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய பகவான் ஆப்பட்டம் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம். இந்த சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க இப்ப சுபகாரியங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க போறோம், இல்லை ஒருத்தருக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம், அவங்களோடு சேர்ந்து நீங்க போனாலும் எதையுமே நீங்க முன்னாடி நின்று மெஜாரிட்டியாக பேசாதீங்க. அது போக உங்களுடைய தலைமையிலே நீங்க பொண்ணு பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா இந்த பீரியட் ஆப்பட்டது சரியில்லை. அப்போ ஒரு விஷயத்துல முன்னாடி நிற்கிறதுக்கும் சரியில்லை தாராளமாக. அதனால இந்த பேச்சு இந்த டயத்துல பேச வேண்டாம். இந்த 1 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1 மாசம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்த மாசத்துல பேசுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். 2வது, இந்த சமயத்துல யாருக்கா ஜாமீன் போட்டாலும், ஒரு காரியத்துக்கு நானாச்சு அப்படின்னு சொல்லி நின்னாலும் அதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்ப அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க பொறுப்பாகி அதன் மூலியமாக நீங்க நஷ்டப்பட வேண்டிய காலகட்டம் எப்ப இருக்குது, கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. இது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்போ அந்த ஜென்ம சனியினால ரொம்பவே கஷ்டப்பட்டு, அதனால மனசு உடைஞ்சு, மனசுல நரக வேதனையோட
நம்ம இந்தியாவுக்கே வந்துடலாமா, அப்படி அவங்களுடைய தாய்நாட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. யாருமே குழப்பப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த 7 சனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக குறையும். கிரகங்களுடைய பார்வைகள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அப்போ அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. 2 நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம். இது போக படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து கிரகத்தோடையும் 7ஆம் இடத்து கிரகமாகப்பட்டது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், உங்களுக்கு 4ஆம் இடத்து கிரகமும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், இந்த புதன் பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஞாபகம் மறதி வரும். நீங்க எடுத்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகும். அரியர்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும். நீங்க இப்போ ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்க, இந்த காலேஜ்லயும் நான் படிச்சே தீரோன்னு நினைக்கிறீங்க, அதுவும் நடக்காமல் போகலாம். அப்போ உங்களுக்கு உரிய குருமார்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்சு கேளுங்க. நீங்களாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தாலும் அது உங்களுக்கு பலிக்காது. அப்போ உங்களுக்கு குருமார்களாக இருக்கிறவங்க அவங்க பேச்சு கேளுங்க, ஆசிரியருடைய பேச்சு கேளுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.